அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நாம் துதிப்பது தேவன் விரும்புகிற காரியம். தாவீது ராஜா சொன்னது போல, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எக்காலத்திலும் ஆண்டவரே உம்மை துதிப்பேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரீகலா தூரியா சந்தர பல ரீகலபா ரீமஹாந்தர பல ரீகபா ரிபாதர சேமஹாந்தரபா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரகபல திரபல ரிபாதர சந்தர பல ரிகபல ஹந்துரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே.
நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் தூதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் தூதிப்பேன் நன்றியோடு. எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனையாய் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தினாரே. எப்படி அவர் செய்ததை மறக்க முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததை நினைச்சு பாருங்க. அவர் செய்த கிரியைகளை நினைவு கூறுங்கள்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சோ எல்லா காரியங்களையும் நீங்க நினைத்து பாருங்களேன். ஹல்லேலூயா. எப்படி அவர் செய்ததை மறக்க முடியும்? கொஞ்சம் எல்லாரும் சொல்லலாமா கைகளை உயர்த்தி? நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. சொல்லுங்களேன், ஆண்டவரே இந்த குடும்பம் நீர் தந்ததப்பா, இந்த கணவர் நீர் தந்ததப்பா, இந்த மனைவி நீர் தந்தது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நீர் தந்ததப்பா, இந்த ஊழியம் நீர் தந்தது ஆண்டவரே, இந்த தொழில் நீர் தந்தது ஆண்டவரே, அப்பா இந்த வீடு குடியிருப்பதற்கு வீடு நீர் தந்தது ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது அவர்தானே. இந்த நிமிடம் வரை நமக்கு சுகத்தை கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறாரே. அதை எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் கைகளை உயர்த்தி, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் தூதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் தூதிப்பேன் நன்றியோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதிக்க நமக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா லஹந்தரசே மஹந்தரபா லேமா ராகதரபு ஷந்தரபா. அன்றைக்கு சீஷர்கள் இயேசுவை கல்லறையில வைத்த பிறகு அவர் எழுந்துட்டாருங்க. இல்லைன்னு சொல்லும் போது அவர்களால நம்ப முடியல. ஆமேன். அந்த சூழ்நிலையிலும் நம்ப முடியாதவர்களாய் அந்த ஸ்திரீகளும் நம்ப முடியல. ஆண்டவர் எழுந்துட்டார் அப்படின்றத, உயிர் தெழுந்துட்டார் அப்படின்றத அவங்களால நினைவு கூற முடியல. ஆனா அந்த நேரத்திலும் கூட அவங்க நினைச்சிட்டே வந்தாங்க, இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டும் அவர்களால நம்ப முடியல. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அதே போல லாசருடைய வாழ்க்கையில அவன் இறந்து அந்த ஒரு 4 நாள் ஆயிற்று. அந்த சகோதரிகளுக்கு நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைதான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளி நமக்கு ஒரு மறுவாழ்வை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையில நீ ஒண்ணுமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதுதான் உங்களுக்கு ஒரு துவக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியினால ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்ததுனால நீங்க ரொம்ப வேதனையோடு இருந்தா ஆண்டவர் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. இந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில என்னை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா லஹந்தரபா. நம்பிக்கை இழந்து போனீங்களா? எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நம்பிக்கை இழந்து போனீங்களா? எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நம்பிக்கை
யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க ஒரு விசை. நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இன்னும் துதிப்பேன், ஆண்டவரே என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதிப்பேன் சொல்லி சொல்லுங்களேன். ரிபால தரஷந்தர பால ரிகலபரபா ரிமஹந்தரபு ரியாக்கல தூர ஷபரபல ரிகலபரபா உரா கபல தீரமல ரிகபர தூரபி சந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் எங்கள் குடும்பங்களுக்குள் கடந்து வந்து செயல்படுகிறதற்காக உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.